35 ஆண்டுகளாக வாழ்வாதாரமாக இருந்த கடைகளை அகற்ற முயற்சி. கொடுங்கையூரில் வியாபாரிகள் சாலை மறியல். மாற்று இடம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. சென்னை கொடுங்கையூர் KKR டவுன் 3வது சாலையில் உள்ள 34வது வார்டு பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக இயங்கி வந்த சுமார் 17 கடைகளை அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுத்ததை எதிர்த்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கூறுகையில், பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசு புறம்போக்கு நிலம் என அறிவிக்கப்பட்ட இடத்தில் கடைகள் அமைக்கப்பட்டதாகவும், பின்னர் அந்த கடைகளுக்கான உரிமையை ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை பணம் செலுத்தி வாங்கியதாகவும் தெரிவித்தனர். மேலும் மின்சாரம், குடிநீர் இணைப்பு பெற்று பல ஆண்டுகளாக வரி செலுத்தி சட்டப்பூர்வமாக வியாபாரம் செய்து வந்ததாகவும் கூறினர். இந்நிலையில் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்றும் அங்கு பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறி மாநகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரங்களுடன் வந்து கடைகளை இடிக்க நடவடிக்கை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வியாபாரிகளுக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் காவல்துறை உதவியுடன் கடைகளின் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். மேலும் தாங்கள் வைத்திருந்த ஆவணங்களை காவல்துறையிடம் காட்டிய போதும் இந்த நிலத்திற்கும் உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லை, இங்கு பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எங்கள் வாழ்வாதாரம் இந்த கடைகள்தான். பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கண்ணீருடன் அளித்த பேட்டியில், 35 ஆண்டுகளாக இந்த கடைகளை நம்பித்தான் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஒவ்வொரு கடையையுமே ரூபாய் 10 லட்சம், ரூபாய் 15 லட்சம், ரூபாய் 20 லட்சம் வரை பணம் கொடுத்து வாங்கியுள்ளோம். தற்போது அந்த ஆவணங்கள் போலியானவை என கூறி எங்களை வெளியேற்றுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. அப்படியானால் அந்த ஆவணங்களை பதிவு செய்தது யார்? அரசே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் நாங்கள் இன்று நடுத்தருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். எங்கள் பிரச்சனையில் அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சமூக ஆர்வலர்கள் தேவன்பு மற்றும் அசோக் ராஜ், லியோ கண்ணா இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்து, ஒரு பூங்கா அமைப்பது நல்ல திட்டமாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக வாழ்வாதாரமாக இருந்த வியாபாரிகளை மாற்று ஏற்பாடு இல்லாமல் அகற்றுவது மனிதநேயமான நடவடிக்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 35 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பெரம்பூர் தொகுதியில் உள்ள கொடுங்கையூர் 34வது வட்டத்தில் வசித்து வரோம். KKR டவுன்ற பகுதியில் நாங்கள் இந்த கடையை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், வாடகைதாரராக இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் போன வருஷம் பக்கத்தில் லே அவுட் போட்டாங்க. அந்த லே அவுட் அரசு புறம்போக்கு நிலம் என்று அறிவித்து அரசு அந்த இடத்த கையகப்படுத்தினாங்க. இதில் நாங்கள் ஒரு 17 கடைக்காரங்க வரி செலுத்தி பட்டாவோட நல்ல நிரந்தரமாக ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ஆவணத்தோடு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கடையை நடத்தி வரோம். இப்போ அரசு இப்போது இதை எங்களுடைய அரசு இடன்றது அறிவித்து எங்களை எடுக்கிறதுக்கு புல்டோஸ் இயந்திரம் மூலமாக இடிக்கிறதுக்கு வந்தாங்க. காவல்துறையினர் உதவியுடன் கரண்ட் துண்டிக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் போய் அந்த அதிகாரியிடம் எங்களுடைய ஆவணங்களை காமிச்சு, இதனுடைய ஆவணங்கள் கரெக்டாக இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது எப்படி, பட்டா கொடுத்துருக்காங்க, போன மாதம் வரைக்கும் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேக்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தனால அவங்க சரி நாங்கள் உங்களுக்கு 10 நாள் அவகாசம் தரோம், நீங்கள் இதை முறைப்படி சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தமிழக அரசு மக்களுக்கான அரசாக இருந்து தலைவர் தொகுதி இவர் சிஎமோட தொகுதின்றனால எங்களுடைய அடிப்படை வசதியை சம்பாரித்து வழிநடத்தக்கூடிய இந்த கடையை எங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்கணும். மேற்கொண்டு 10 முறை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி 10 பேர் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஆவணங்கள்லாம் எப்படி அரசு தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தனால இது அரசு ஆவணம் நம்பி தான் நாங்கள் வாங்கினோம். அதனால் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னபோது நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம். பெரம்பூர் தொகுதி மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் அரசுக்கு வாக்கு செலுத்தணும். இப்போ நாங்களே நடு ரோட்டில் நின்று கஷ்டப்படுற அளவுக்கு இருக்குது. இது அரசு காதில் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு தரணுன்றதை நாங்கள் ரொம்ப இந்த கடைக்காரங்க சார்பாக ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாங்கள் முதல்ல 10 லட்சம், அப்புறம் இப்போ 14 லட்சம், இப்போ 25 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்கோம். போன மாதம் வரைக்கும் டேக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த ரிசிப்ட் வச்சுருக்கோம், கேட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஆவணங்கள் பக்காவாக இருக்கிறனால மட்டும்தான் நாங்கள் வந்து இது தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தண்ணி வரி, சொத்து வரி, ட்ரைனேஜ் எல்லாமே இன்னைக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதிகாரிங்க வந்து இதை வந்து அரசு நிலன்றது சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசில் வருத்தம் அளிக்கிறது. இதை வந்து அரசு தான், முதலமைச்சர் தொகுதியில் வந்து இது வந்து காது கொடுத்து கேட்டு அவங்க தான் வந்து இதை வந்து பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை எடுத்து தரணுன்றதை இந்த வாயிலாக ரொம்ப கேட்டுக்கிறோம். 17 கடைக்காரங்களோட வாழ்வாதாரம் வந்து மிகவும் ரொம்ப கஷ்டத்தில் ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு மேல் அதிகாரி சோனல் ஆஃபீஸரை போய் பார்த்து இந்த அதிகாரத்தை ஏற்கனவே கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் கொடுத்தோம், அவங்களும் தகவல் கொடுத்து சொன்னாங்க, சரி நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த குளமாக்கி அதில் மண் எடுத்து பக்கத்தில் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மண் யாருக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அது தொடர்ச்சியாக அது வந்து அரசு அதிகாரிகளே இது பண்ணி பக்கத்தில் ஒரு குளம் அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் 1000 பேருக்கு மேலே பகுதி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளும் பல தொழில் இங்கே ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மக்களுடைய இங்கே கடை நடத்துவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத இந்த அரசு ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு நல்ல முடிவை சொல்லணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ திருப்பி வந்து மாநகராட்சி அதிகாரிங்க வந்து கடை எடுக்க வந்தாங்க. அடுத்த கட்ட நாங்கள் அடுத்தது இங்கே இல்லாமல் சட்ட ரீதியாக பார்ப்போம். அதே மாதிரி இதில் அடுத்த கட்ட போராட்டம் பண்ணுவோம். அடுத்த வாட்டி நடவடிக்கை இருந்தால் நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் வச்சு தீ குளிச்சு எரிவோம். இதுதான் எங்களுடைய முடிவை. அடுத்து இந்த கடை வந்து 400 வீட்டுக்காரர் நம்பி தான் இருக்குது. இங்கே ஊனமுற்றோர்கள், முதியோர்கள், வயசானவர்கள், பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இந்த கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போய் அவங்க வாழ்வாரம் சிறப்பாக நடைபெற்று இருக்குது. எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு, அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக 37 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். இதுக்கு இடையூறு செய்யும் வகையில் இந்த அதிகாரிகள் வந்து எங்களை காலி செய்ய சொன்னார்கள். தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்கிறோம். இந்த முதலமைச்சர் தலையிட்டு நல்ல ஒரு முடிவை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணம் நம்பி தான் சார் வரோம். இதை நம்பி லோனுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டுக்கிறோம். நீங்கள் எப்படியும் காப்பாற்றி கொடுக்கணும் கடையை. இது ஒரு புண்ணியமாக போகுது சார் உங்களுக்கு. சிஎம் சார் லாண்டி கடை வச்சுக்கிறோம் சார். நாங்கள் பட்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் சார். ரிஜிஸ்டர் பண்ணி 36 வருஷம் ஆகுது. 91 பண்ணோம். அதில் வந்து நாங்கள் அந்த கடை நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே எங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக ஆகுது, புண்ணியமாக போகுது.